கங்கா பயங்கர கோவமா வீட்ல இருக்காங்க. எதுக்காக இவரு இப்படி பண்ணாரு? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. குமரன் போறாரு. போம்போது நிவீன பார்க்குறாரு. பார்த்தோனே, "எங்கன போற நீ?" அப்படின்னு சொல்லிட்டு நிவீன் கேட்குறாரு. "இல்ல, ஒரு வேலையா தான் நான் போறேன்." "சொல்லுண்ணே என்னாச்சு? உன் மூஞ்சே ஒரு மாரி டல்லா இருக்கு. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு நிவீன் கேட்குறாரு. "ஆமா நிவீன், பிரச்சனை தான். இங்க பாரு ரிங் எடுத்துட்டு வந்திருக்கேன். இத நான் போயிட்டு அடமானம் போட போறேன்." அப்படின்னு சொல்றாரு. "ஏண்ணே என்னாச்சு? இத நீ ஆசையா தானே வாங்கி குடுத்த?" அப்படின்னு சொல்லிட்டு நிவீன் கேட்குறாரு. "இல்ல, நான் வந்துட்டு ரெசார்ட் கூட்டிட்டு போனேன்ல, அது அவங்க தாத்தா தான் எல்லாமே செலவு பண்ணாரு. ஆனா, அது எல்லாமே கங்காக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால பயங்கரமா கோவப்பட்டு, இந்த ரிங்க வித்து பணம் கொண்டு வாங்க. அந்த பணத்த குடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு." "என்னண்ணே சொல்ற? அப்ப நீ காசு சேர்த்து ரெசார்ட் கூட்டு போலையா?" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு. "ஆமா நிவின், நான் கூட்டிட்டு போல. தாத்தா தான் வந்து என்கிட்ட பேசினாரு. காவேரியும், கங்காவையும் 2 பேரும் சேர்த்து வைக்கணும். நீ ரெசார்ட்டுக்கு கூட்டிட்டு வா, நான் செலவ பார்த்துக்கிறேன்." அப்படின்னு அவரு கட்டாயப்படுத்தி தான் நான் போனேன். "என்னண்ணே நீ இப்படி சொதப்பி வச்சிருக்க? ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்க. அது சரியாவறதுக்குள்ளயே அடுத்த சொதப்பல் பண்ணிடுற. ஏண்ணே நீ இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் பயங்கரமா கோவப்படுறாரு. "இப்ப என்னை என்னதான் நிவின் பண்ண சொல்ற? நான் செத்துட்டுமா? நான் உயிரோட இருந்தா தானே இவ்வளோ பிரச்சனை?" அப்படின்னு சொல்றாரு. "ஏண்ணே நீ இதெல்லாம் பேசிட்டு இருக்க? சரி, அந்த ரிங்கை என்கிட்ட குடுண்ணே. நான் பணம் தரேன். உன்கிட்ட பணம் இருக்கும்போது குடுத்துட்டு இந்த ரிங்கை நீ வாங்கிக்கோ." அப்படின்னு நிவின் சொல்றாரு. "வேண்டாம் நிவின், அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நான் கடையிலேயே போய் அடமானம் போட்டுக்கிறேன்." அப்படின்னு சொல்றாரு. "அண்ணே, நான் சொல்றத கேளு. எல்லாமே நல்லபடியா நடக்கும். கோவத்த எப்படியாவது சரி பண்றதுக்கு வழிய தேடு. சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நிவின் போறாரு. குமரன் பணத்த கொண்டு வந்து குடுக்குறாரு. அந்த பணத்த வாங்கிட்டு அப்படியே போறாங்க. கங்கா பயங்கர கோவமா போறாங்க. வீட்ல எல்லாருமே இருக்காங்க. தாத்தா, பாட்டி எல்லாருமே அங்க தான் இருக்காங்க. அப்ப அங்க போனோனே அஜயோட அப்பா கிட்ட சொல்றாங்க, "இங்க பாருங்க, இதுல பணம் இருக்கு. இந்த ரெசார்ட்டுக்கு தேவையான எல்லா பணமும் இதுல இருக்கு. செலவு பண்ண பணம் எல்லாமே. நாங்க ஒண்ணும் ஓசியில வரல. எனக்கு தெரியாம தான் இதெல்லாம் நடந்தது. இது தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா பேசுறாங்க. அக்கா கொஞ்சம் நேரம் அமைதியா இருக்கா? "நீ பேசாத, நீ பேசவே பேசாத." அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பயங்கரமா கங்கா திட்டுறாங்க. "இந்தாங்க பணத்தை வாங்கிக்கங்க." அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்தோன்னே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. பாட்டி, தாத்தா எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. "பணத்தை வாங்கிக்கங்க." அப்படியே கீழே போட்டுடுறாங்க. போட்டுட்டு அங்கேருந்து பயங்கர கோவமா போறாங்க. "என்ன என்ன இந்த பொண்ணுக்கு இவ்வளோ திமிரு? பணத்தை தூக்கி போட்டுட்டு போகுது. அதுவும் நம்ம வீட்லயே இருந்துக்கிட்டு நமக்கே இவ்வளோ திமிரா பேசிட்டு போகுது அது. நம்ம வீட்டு மாப்பிள்ளைய அவமானப்படுத்திட்டு போகுது. ஆமாம்மா, எவ்வளோ திமிரா பண்ணிட்டு போறா பாரு." அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அம்மாவும் சொல்றாங்க. பயங்கரமா கோவத்துல இருக்காங்க எல்லாருமே. "இனிமே அவங்க நம்ம வீட்ல இருக்கவே கூடாது. அவங்கள முதல்ல காலி பண்ணணும்." அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, இனிமே அவங்க இங்க இருக்கவே கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி, அஜயோட அம்மா எல்லாருமே பயங்கரமா கோவப்படுறாங்க. "அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "நீ பேசாத. நீ பேசவே பேசாத. எங்களுக்கு ரொம்ப கோவமா வருது." அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, என்ன விஜய் அமைதியா இருக்காரு?" "ஆமா பாட்டி, நீங்க சொல்றது தான் கரெக்ட்டு. அந்த குடும்பமே இங்க வேண்டாம். எப்படியாவது நீங்க வெளிய அனுப்பிடுங்க." "வேண்டாம். இவ்ளோ திமிரா பண்ணிட்டு போறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உள்ள போறாரு. அப்படியே பயங்கரமா ஒரு மாரி டென்ஷனா அழறாங்க காவேரி. "என்ன இது, இப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க. அமைதியா இருங்கன்னு." "அதெல்லாம் முடியாது. நீ பேசாத நீ." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி உள்ள போறாங்க. அப்படியே பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே போறாங்க காவேரி. விஜய் ஊஞ்சல்ல உட்காந்துட்டு அப்படியே லேப்டாப் பார்த்துட்டே இருக்காரு. கிட்ட போறாங்க. போயிட்டு சொல்றாங்க காவேரி, "இங்க பாருங்க, எங்க வீட்ல இருக்கவங்கள வீடு காலி பண்ண வேணாம்னு சொல்லுங்க. தயவு செய்து. நீங்க சொன்னா உடனே அவங்க கோவத்துல போயிடுவாங்க. எங்க போவாங்கன்னு தெரியாது. வேண்டாம், கொஞ்ச நாள் இருக்கட்டும் ப்ளீஸ். எனக்காக அவங்கள இருக்க விடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "இங்க பாரு, உனக்காக நெறைய பார்த்தாச்சு. அவங்க வீட்ல இருக்கவங்களோட திமிரு அடங்கவே இல்ல. பாத்தியா? எப்படி பண்ணிட்டு போறாங்கன்னு பாத்தியா உங்க அக்கா? உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு பயங்கரமா திமிரு. அது அடங்கவே அடங்காது. என்னால எதுவுமே பண்ண முடியாது. என்கிட்ட நீ பேசாத." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போறாரு. காவேரி பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. தாத்தா ஸ்டெப்ஸ்ல உட்காந்துட்டு இருக்காரு. காவேரி அப்படியே வராங்க. "தாத்தா, வீடு காலி பண்ண வேணாம்னு சொல்லுங்க தாத்தா. எங்க அம்மா, எங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரும் எங்கேயாவது போயிடுவாங்க தாத்தா." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமா ஒரு மாரி ஃபீல் பண்ணி அழறாங்க. "ஏன் தாத்தா என் மேல நீங்க மட்டும் இவ்வளோ பாசமா இருக்கீங்க?" "இல்லம்மா, நீ என் பேத்தி மாரி தான். அதனால தான் நான் உன் மேல பாசமா இருக்கேன்." அப்படின்னு சொல்றாரு. "தாத்தா எப்படியாவது பண்ணுங்க தாத்தா. ஏதாவது பண்ணுங்க தாத்தா." அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல, கண்டிப்பா காலி பண்ண மாட்டாங்க. சரியா? ஏன்னா, காலி பண்ணிடலான்னு தான் சொன்னாங்க. ஆனா, இப்பவே காலி பண்ணணும்னு யாரும் சொல்லலையே. டைம் இருக்கு. ஏதாச்சும் நம்ம பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. "எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாருமே ஒரே மாதிரி முடிவெடுக்கிறாங்க. யார் முடிவெடுத்தா என்ன? நான் சொல்ற பேச்சு தானே எல்லாரும் கேட்பாங்க. நீ கவலைப்படாத. கண்டிப்பா உங்க வீட்ட விட்டு யாருமே போக மாட்டாங்க. சரியா? உங்க அக்கா எல்லாருமே இங்க தான் இருப்பாங்க." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. அப்படியே தோள்ல சாய்ஞ்சுக்கிறாங்க காவேரி. "நீ கவலைப்படாதம்மா. எல்லாமே நல்லபடியா நடக்கும்." அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அத கேட்டோனே அப்படியே தோள்ல சாய்ச்சிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க காவேரி. "நீ ஃபீல் பண்ணாதன்னு சொல்றேன்ல, எல்லாமே நல்லதாவே நடக்கும்." அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அப்படியே பயங்கர கோவமா கங்கா போறாங்க. பார்த்தோனே, "என்னடி ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்க எல்லாருமே கேட்கறாங்க. நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அத கேட்டோனே வீட்ல இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "என்ன மாப்பிள இது?" அப்படின்னு சொல்லிட்டு
கங்காவோட அம்மா கேட்குறாங்க.